வாழ்க்கையில அடிபட்டா கூட தாங்கிக்கலாம். ஆனா கடன்ல மாட்டிக்கிட்டா அந்த வலி நரக வேதனை இல்லையா? ராத்திரி தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது, போன் அடிச்சாலே நெஞ்சு படபடக்கும். நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமோ அப்படின்னு பயம் வரும். வணக்கம். இது நம் மனதின் வரிகள். இன்னைக்கு நம்ம பேச போறது பணத்தை பத்தி மட்டுமில்ல, உங்க நிம்மதியை பத்தி. கடன்கிற இருட்டுல இருந்து வெளியே வர வழி தெரியாம தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய அறிஞர் சாணக்கியர் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள 7 ரகசிய வழிகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த 7 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சா எப்பேற்பட்ட கடனும் காணாம போயிடும். இது சத்தியம். சாணக்கியர் வெறும் அரசியல்வாதி மட்டுமில்ல, சிறந்த பொருளாதார நிபுணர். ஒரு மனுஷன் தன்மானத்தோட வாழணும்னா அவனுக்கு கடன் இருக்கவே கூடாதுன்னு சொன்னவர் அவர். அவர் சொன்ன இந்த 7 குறிப்புகளும் சும்மா ஏட்டு சுரைக்காய் இல்ல. இது வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிற ஆயுதம். வாங்க அது என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் ரகசியம், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கடன் இருக்குங்கிறத மறக்க முயற்சி பண்றது. போன் வந்தா எடுக்காம இருக்குது, கணக்கு பார்க்காம இருக்கிறது. இது தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, எதிரியை ஜெயிக்கணும்னா முதல்ல அவன் எவ்வளவு பலசாலின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நைட்டே உட்காருங்க, ஒரு பேப்பர் எடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. அந்த உண்மையை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. பயத்தை விட்டாலே பாதி பாரம் குறைஞ்சிடும். இரண்டாவது ரகசியம், சிக்கனம் எனும் கவசம். ஓட்டை பானையில தண்ணி ஊத்துனா அது ஒருபோதும் நிரம்பாது. கடன்ல இருக்கும்போது அந்தஸ்துக்காக செலவு பண்றது தற்கொலைக்கு சமம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காதீங்க. கார்ல போறதை விட்டுட்டு பஸ்ல போங்க. ஹோட்டல் சாப்பாட்டை நிறுத்துங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் மானம் பார்ப்பவன் அழிந்து போவான். கடன் அடையிற வரைக்கும் கஞ்சனா இருக்கிறதுல தப்பே இல்லை. மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நெருப்பை அணைக்க நெய்யை ஊற்றாதே. ஒரு கடன் அடைக்க இன்னொரு புது கடன் வாங்குற பழக்கம் இருக்கா? அது உங்களை நிரந்தரமா குழிக்குள்ள தள்ளிடும். வட்டிக்கு வட்டி கட்டி உங்க வாழ்க்கையே போயிடும். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் புதுசா கடன் வாங்குறத நிறுத்துங்க. இருக்கிற வருமானத்துல எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. நான்காவது ரகசியம், மௌனம். சாணக்கியரின் தந்திரம் இது. உன் திட்டங்களை வெளியே சொல்லாதே. நீங்க எப்படி கடன் அடைக்க போறீங்க, உங்ககிட்ட எவ்வளவு பணம் சேருதுன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. குறிப்பா உங்க உறவினர்கள் கிட்ட. ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா செலவு உங்க தேடி வரும். அமைதியா இருங்க. உங்க செயல் பேசட்டும், வார்த்தை வேண்டாம். ஐந்தாவது, உழைப்பே மருந்து. கடன்ல இருக்கும்போது டிப்ரெஷன் வரும், அதனால சோம்பல் வரும். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, உழைப்பவனுக்கும் விழித்திருப்பவனுக்கும் வறுமை இல்லை. உங்க 9 முதல் 5 வரை வேலையை மட்டும் நம்பி இருக்காதீங்க. சனி ஞாயிறு லீவ் இருக்கா? வேற ஏதாவது சின்ன வேலை செய்யுங்க. அதுல வர 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அது உங்க வட்டியை குறைக்க உதவும். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடுங்க. ஓய்வெடுக்க அப்புறம் காலம் இருக்கு. ஆறாவது ரகசியம், கூட்டு முயற்சி. கடன் வாங்குனது நீங்களா இருக்கலாம், ஆனா அதை அடைக்க குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்க மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. நம்ம இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம், அனாவசிய செலவு வேணாம்னு சொல்லுங்க. குடும்பம் ஒன்னா நின்னா மலையை கூட அசைக்கலாம்னு சாணக்கியர் சொல்றாரு. உங்க பாரத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. கடைசி ரகசியம், விடாமுயற்சி. ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆக முடியாது, அதே மாதிரி ஒரே ராத்திரியில கடனும் தீராது. இது ஒரு மாரத்தான் ஓட்டம். மாசம் மாசம் சிறுக சிறுக குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஜீரோங்கிற இடத்த பிடிப்பீங்க. சாணக்கியர் சொல்றது இதுதான். துணிவுள்ளவனுக்கு தோல்வி இல்லை, நம்பிக்கை இழக்காதீங்க. நண்பர்களே, கடன்கிறது ஒரு சங்கிலிதான், ஆனா சாவி உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 7 விஷயங்களை ஒரு நோட்ல எழுதி வைங்க. தினமும் காலையில பாருங்க. கஷ்டம் வரும்போது கண்ணீர் சிந்தாதீங்க, வியர்வைய சிந்துங்க. நிச்சயம் ஒரு நாள் தலை நிமிர்ந்து எனக்கு எந்த கடனும் இல்லைன்னு நீங்க கெத்தா சொல்லுவீங்க. அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த 7 வழிகள்ல எதை நீங்க முதல்ல செய்ய போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு மனதின் வரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.